ஹாய் ஆல். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபாரின் கீனா என்னதை பற்றி. பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அதனால் நான் அதை வச்சு இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இதை கம்பேர் பண்ணும்போது. அதாவது ஃபாரின் கீங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டூ டேபிள்ஸ் இருக்குது. லைக் டிபார்ட்மெண்ட் டேபிள் அண்ட் எம்ப்ளாயி டேபிள். டிபார்ட்மெண்ட் டேபிள் ஃபுல்லாக இருந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் ஒன்று ஃபில் பண்ணியிருப்போம். ஓகே, அது இருந்தால் தான் எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயருக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர் போட முடியும். ஓகே, அதாவது டிபார்ட்மெண்ட் டேபிள்ங்கிறது பேரண்ட் டேபிள் ஆகவும் அண்ட் இந்த எம்ப்ளாயி டேபிள் வந்து சைல்டு டேபிளாகவும் கருதப்படும். ஓகே, இதுதான். ஓகே, இப்போ வந்து நான் வந்து எப்படி இது நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்து நம்ம வந்து அதோட டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுவோம். லைக் இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிள் நான் டீட்டெயில்ஸ் ஷோ பண்ணி காமிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிறதுல இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் மொத்தம் ஓரளவு 3 இதுக்கு போட்டிருக்கோம். ஓகே, நார்மலாக சிஎஸ்சி சிஎம்எக் இதுக்கு போட்டிருக்கோம். இந்த டீட்டெயிலாக இருக்குது. இப்போ இது ஃபில் பண்ணணும். பேரண்ட் டீட்டெயிலில் டிபார்ட்மெண்ட் இஸ் அவைலபிளாக இருக்குது. இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்போது எம்ப்ளாயி டேபிள் டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கா, இது வந்து நம்ம வந்து அந்த பேரண்ட் டேபிள் என்ன இருக்கோ அதை சைல்டு டேபிள் கொடுத்தா மட்டும்தான் அது ஏற்றுக்கும், இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாது டிபார்ட்மெண்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும். அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டேரக்டாக டிபார்ட்மெண்ட் நம்பர் அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி அந்த டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரைமரி கீயாக கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, டிபார்ட்மெண்ட் நம்பர் ஜஸ்ட் இந்த கீ தான் ஃபாரின் கீ. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்துடும், நீங்கள் காப்பி கொடுத்தீங்கன்னாவே போதும். ஓகே, முடிஞ்சுது. காப்பி கொடுத்துட்டிங்கனாலே முடிஞ்சுது. காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக கிரியேட் என்ட்ரிஸ் போகணும். ஓகே, கிரியேட் என்ட்ரிஸ் போகிறீங்க போது ஓகே, நோ ப்ராப்ளம். சேவ். ஓ, திரும்பி கிளிக் ஆகிருக்கு. ஸோ சார், ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ கிளிக் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் சேவ். செக் ஆக்டிவேட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் நம்பர் கிளிக் பண்ணி இந்த கீயை கிளிக் பண்ண உடனே அதில் அந்த மாதிரி காமிக்க டீடைல்ஸ் இந்த டேபிளையுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு. ஓகே, இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் ஆகிய கூட பண்ணி காமிக்கிறேன். நோ ப்ராப்ளம். இந்த கீயை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த சரியாக அந்த இதில் வந்து செக் டேபிள்ங்கில் அந்த டேபிள் பேரண்ட் டேபிளோட நேமத்துக்கு போடுறீங்க. போட்டு கிரியேட் ப்ரொபோசல் கொடுத்துன்னு இந்த மாதிரி வரும். கரெக்டாக செக் டேபிள் டேபிள் ஃபீல் எது ஈக்குவலாக. ஓகே, வந்ததுக்கப்புறம் நீங்கள் காப்பி கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை. ஓகே, எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம். இவ்வளோ தான், முடிஞ்சுது. ஓகே, இப்போ எதை கொடுக்குறேன்னா இப்போ நான் செக் பண்ணி காமிச்சது, அதனால கொஞ்சம் எரர் வருது. எரர் லைட் ஜஸ்ட் திருப்பி நீங்கள் சேவ் பண்ணி செக் பண்ணி காமிச்சது. சேவ், செக், ஆக்டிவேட். நோ ப்ராப்ளம், ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரியா, இப்போ வந்து கிரியேட் என்ட்ரிஸில் கிரியேட் பண்ணணும். இதை கொடுத்த உடனே எம்ப்ளாயர் ஐடி, நோ ப்ராப்ளம், அது நான் கொடுத்துக்கலாம். நேமும் அதே மாதிரி தான், எம்ப்ளாயி மெயில் ஐடி. ஓகே, டிபார்ட்மெண்ட் நம்பர் இதில் தான் என்னென்னா, நீங்களாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7, 8, 9 கொடுக்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகாது. 3 தவிர தான் கொடுக்கணும். ஓகே, அது வந்து கொடுக்கும்போது ரெட் கலர் காமிச்சு வச்சுக்கணும். சேலரி 50,000 கொடுக்குறேன். சிட்டி சென்னை, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, கண்ட்ரி இந்தியா. ஃபோன் நம்பர் சும்மா நம்ம இஷ்டம் தான், ஏதாவது ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். பின்கோடா ஃபோன் நம்பர் இந்த தான் இதாக கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ண சேவ் ஆகாது. ரீசன் என்னென்னா கீழே என்ட்ரு காமிக்கும். என்ட்ரி வந்து அந்த பேரண்ட் டேபிள் இல்லை அப்படின்னு காமிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிறத செக் பண்ண முடியும். இல்லைனா இது செக் பண்ணிங்கன்னா தெரியும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. அதில் நம்ம 122 செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கண்ணன் கொடுத்துருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் வந்துருச்சா. பேக் போய் ஜஸ்ட் ஓகே
பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கண்ணனுங்கிற இது வந்திருக்கும் 122ல். இதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் இது. ஓகே, நான் ஏன் இதை திருப்பி பண்ணுறேன்னா அன்றைக்கு பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால திருப்பி ஒரு தடவை பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புரியும் நம்புகிறேன். தேங்க்யூ. புரியலான்னு கேள்வி திருப்பி நோட் நான் பண்ணி காமிச்சேன், நோ ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ தான். அதே மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம எல்லோயிஷ் லைட்டாக கலருக்குயா, இது வந்து ஃபாரின் கீ. ஓகே, இது ஈஸியாக கண்டுபிடிக்க ஃபாரின் கீ. இந்த மாதிரி லைட்டாக ப்ளூ ஷீட் மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ப்ரைமரி கீ. ஓகே, ப்ரைமரி கீ அப்படின்னா என்னென்னா அது வந்து நாட் நல், அதாவது நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணியே தீரணும். நாட் நல் ஆல்சோ இட்ஸ் யூனிக்காகவும் இருக்கணும். அதே ஃபாரின் கீங்கிறது என்னென்னா ரெஃபர் பண்ணி பேரண்ட் டேபிள்லேருந்து வாங்குறீங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஓகே, டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து எம்ப்ளாய்க்காக நம்ம வாங்குகிறோம் அங்கேருந்து. அதான் இது. இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்து இந்த ஃபாரின் கீ வந்து ப்ரைமரிக்காக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் அண்ட் தேங்க்யூ. எனி ப்ராப்ளம்? நோ, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது உங்களுக்கு வர முடியாது, ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பினாலும் அதை இன்னும் புரியாமல் எடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.